எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் பரம்பொருள் ஏக இறைவன் மகாசக்தி அல்லாவுக்கு எல்லா புகழும். அல்லானா ஏக இறைவன் பரம்பொருள் மகாசக்தி அருவமானவன் உருவமற்றவன் உணர்வானவன் உள்ளச்சத்துக்குரியவன். அரபி வார்த்தை அல்லாஹ். அல்லானா கடவுள், படைத்தவன். கடவுள் அப்படிங்கிறது நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு உணர்வு, அது உள்ளச்சம், பயபக்தி. இது பொதுவானது, எல்லா மனிதருக்கும் பொதுவானது. அப்படிதானே? எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது உணர்வாக இருக்குது, அது உள்ளச்சமாக இருக்குது, பயபக்தியாக இருக்குது, நியாய உணர்வாக இருக்குது. அது மனிதர்களை முழுமைக்கானது, அது பொதுவானது. ஏன் கடவுள் நம்பணும்? கடவுள்னா யார் அப்படிங்கிறத, என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடவுள் யார்ன்ற போது அங்கே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் இருக்குது, சடங்கு இருக்குது, சம்பிரதாயங்கள் இருக்குது, பிரிவினை இருக்குது. அப்போ கடவுள் யார் இல்லை, கடவுள்னா என்ன? கடவுள்னா நம்மளை படைத்தவன், அகிலங்களை படைத்தவன். அகிலங்களை யார் படைத்தானோ அவனே கடவுள். அவனை என்னையும் படைத்தான், இல்லையா? அப்போ படைத்தவன் தான் கடவுள், படைக்கப்பட்டவன் கடவுள் ஆகாது. நம்மளை யார் படைத்தானோ, நமக்காக அந்த அகிலங்களை யார் படைத்தானோ அவன் தான் கடவுள், இறைவன், மகாசக்தி, அருவமானவன், பரம்பொருள். நாம படைச்சது கடவுளாகாது. அப்போ எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது உணர்வாக இருக்குது, இது பொதுவானதாக இருக்குது. மதம் வரும்போது நாம படைச்ச கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு வழிபாடு தலம். அவர் வழிபாடு தலம் வரும்போது தான் இங்கே மதம் அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கு எதிரானதாக இருக்குது. மதம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? நாடுகளில், ஊர்களில், கிராமங்களில் மதம் தான் அச்சுறுத்தலாக இருக்குது. மத கலவரம் இருக்குது, சண்டை இருக்குது, இல்லையா? மதத்தின் பேரால், கடவுள் பேரால் மதமும், மதத்தின் பேரால் சடங்கு. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மதத்தை வச்சு கடவுளை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கோம். மதத்தை காப்பாற்றுறோம், அதை கொண்டு கடவுளை காப்பாற்றுறோம். அப்போ வழிபாடு தலங்களை கொண்டு நினைச்சிடும், அதுக்கு சண்டை போட்டுருக்கிறோம். கடவுள்னா நம்ம உணர்வு தானே. யாரும் கடவுளை பார்த்ததில்லை, எந்த மதமும் கடவுளை பார்த்ததில்லை. ஏன் எந்த தீர்க்கதரிசிகளும், எந்த நபிமார்களும், எந்த தூதர்களும் கடவுளை பார்த்ததில்லை. பார்த்துருக்காங்களா? முகமது நபி கடவுளை பார்த்ததாக சொல்லலை, இல்லையா? குர்ஆனில் கடவுளை பார்த்ததாக எந்த நபியும் பார்த்ததாக இல்லை. பைபிள்லையும் கடவுளை பார்த்ததாக இல்லை. யூத மதம் தோராலையும் கடவுளை பார்த்ததாக இல்லை. இந்து மதத்திலையும் கடவுளை பார்த்ததாக இல்லை. இந்த மத வேதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கடவுள் பார்த்ததாக. அது அருவமானவன், பரம்பொருள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பார்க்காத கடவுளை எப்படி நம்ம உருவத்தை கொண்டு கற்பனையும் யூகங்களையும் வழிபடுறோம், அதை கொண்டு மதத்தையும், மதத்தை கொண்டு சடங்கையும் உருவாக்கிட்டோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க கடவுளை பார்த்தாங்கன்னா அது உருவம் தெரிஞ்சிருக்கும்ல. நபிமார்களில், தூதர்களில், தீர்க்கதரிசிகள், இல்லை ஞானிகள், யாராவது அந்த கடவுளை பார்த்துட்டேன், அப்போ கடவுள் இப்படி தான் இருப்பான்னு உருவத்தை கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அது ஒரு உருவமாக தான் இருந்திருக்கும். கடவுளை பார்த்துருந்தாங்கன்னா அந்த கடவுளுக்கான உருவம் ஒன்றா தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே பல உருவங்களை போட்டு நினைச்சிடும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ யாருக்குமே உண்மையான கடவுளை அறியல, உண்மையான தெரியல, கடவுளாக யாரும் தெரியல. அப்போ யூத மதம்,
கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம். இந்த 3 மதமே வந்து ஆபிரகாமுடைய மார்க்கம். அப்படிதான் சொல்லுது. இப்படி பைபிளும் சரி, தோராவும் சரி, என்ன சொல்றாங்க, இது ஆபிரகாம்னா இப்ராஹிமுடைய மார்க்கம். 3 மதம் இப்ராஹிமுடைய மார்க்கம் தான். ஆனால் மதமாக பிரிஞ்சிருச்சு. யூதர்களும் இப்ராஹிமை பின்பற்றுறவங்க தான், கிறிஸ்தவர்களும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றவங்க தான், இஸ்லாமும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றவங்க தான். இங்கே தோராவிலையும் சரி, தோரா வேதத்திலையும் சரி, பைபிள்லையும் சரி, இங்கே குரான்லையும் சரி, கடவுளுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அப்படிதானே? அப்போ உருவம் இல்லாத கடவுளை எப்படி நம்ம வணங்குறது அப்படின்னா, உணர்வோட, உல்லசத்தோட, பயபக்தியோட, அது உணர்வானது. இதுதான் ரிக்வேதமும் சொல்லுது, எஜுர்வேதமும் சொல்லுது. அவனுக்கு உருவம் கிடையாது, அருவமானவன், பரம்பொருள், உணரதான் முடியும். அப்போ உணரும் போது தான் உள்ளச்சம் வரும். அப்போ எங்கேருந்து இந்த உருவ வழிபாடை கொண்டாந்தாங்க? இப்ராஹிமுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னு சொன்னால், சிலைகளெல்லாம் ஒழிச்சிட்டு, சிலைகள்லாம் அழிச்சிட்டு, அதெல்லாம் நீக்கிட்டு தூய்மையான மார்க்கம். அப்படி இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் என்ன கொண்டாந்தாரு? அவர் இங்கே வந்து யூத மதத்துலேயும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்துலேயும் சொல்கிறாங்க, இஸ்லாமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்ராஹிமுடைய மார்க்கம், இப்ராஹிம் வந்து சிலை வழிபாடெல்லாம் நீக்கிட்டு, அதெல்லாம் ஒழிச்சிட்டு, அதெல்லாம் அழிச்சிட்டு, தூய உள்ளத்தோட, உணர்வோட, உல்லசத்தோட, இந்த அகிலங்களை யார் படைத்தானோ அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் இறைவன் அப்படிங்கிறதா 3 மார்க்கமும் சொல்லுது. காலப்போக்கில் மாறிடுச்சு இல்லையா? அப்போ சிலை வழிபாடு கிடையாது. ஆரம்பத்தில் சிலை வழிபாடு கிடையாது. அப்போ இயற்கையை வணங்கிட்டு இருந்தாங்க. இயற்கையை வணங்கலை, முதல்ல பயந்தாங்க, அப்புறம் வணங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மன ஓர்மைக்காக, மன ஓர்வை கொள்றதுக்காக ஒரு உருவத்தை கொடுத்து இதுதான் கடவுள்தாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கடவுளை யாரும் பார்க்கல, எந்த மதமும் பார்க்கல, எந்த மதத்துடைய தூதர்களோ நபிமார்களோ தீர்க்கதரிசிகளோ சொன்னது கிடையாது. ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் கடவுளை பார்க்கல, ஆனால் நினைச்சாங்க கடலை தியானத்தின் மூலியமாக தான் உணர்ந்தாங்க. அப்படித்தானே பார்த்துருக்கோம். ரிஷிகளாகட்டும், ஞானிகளாகட்டும், சித்தர்களாகட்டும், இவங்க எல்லாமே கடவுளை உணர்தான் செஞ்சாங்க, உணர்வு தான் சொன்னாங்க. தியானத்தின்ற பேரில், தவன்ற பேரில். ஏன்னா யாரும் கடவுளை பார்க்காதனால ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வழிமுறையில் வெளியே வேணாம், புற வாழ்க்கையில் வேணாம், புறக்கண்களை பார்க்க முடியாது, அகக்கண்ணில் தான் பார்க்க முடியும்னு சொல்லி இந்த தியானம், தவம் இப்படி தான் போனாங்க. கடைசி வரைக்கும் யாரும் பார்த்ததா சொல்லலை. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் உருவத்தை சொல்லியிருப்பாங்க, இப்படி தான் கடவுள் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாதனால தான் பல உருவங்கள், பல உருவங்களை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க, வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உருவத்துக்கு, அந்த வழிபாட்டுக்கு ஒரு சடங்கு தேவை இருக்குது, அந்த சடங்குக்கு ஒரு வழிபாடு தளம் தேவைகள் இருக்குது. இப்படி தான் பல வழிபாடு தளம் உருவாயிருச்சு. அப்போ கடவுள் நம்பிக்கைங்கிறது அது உணர்வு, அது உள்ளச்சம், அது பயபக்தி, அருவம், மறைவானது. அப்படிங்கும்போது அது உள்ளத்தில் மட்டும்தான் உணர முடியும், புறத்தில் பார்க்க முடியாது. நாம் யாரும் வேதத்தை பின்பற்றலை, மனசாட்சி பின்பற்றலை, மதங்களை பின்பற்றிட்டு இருக்கோம். மதம் என்ன போதிக்குது? பிரிவினை தான் போதிக்குது, சமுதாயத்துக்கு எதிரானது தான் போதிக்குது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் மதம் கடந்து தான் வாழ்கிறோம். எல்லா மனிதர்களும் மதம் கடந்து தான் வாழ்கிறோமா இல்லையா? நாடுகள்லேயும் சரி, இப்படி வீடுகள்லேயும் சரி, ஒரே ஃப்ளாட்டில், ஒரே தெருவில், ஒரே அப்பார்ட்மெண்ட்டில், ஒரே ஊரில் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா மதமும் மதம் கடந்து மனிதர்களாக, மனித நேயத்தோட, சகோதரலா, அண்ணன் தம்பியா, மாமா மச்சானா இல்லையா, நண்பர்களா, மதம் கடந்து தான் வாழ்கிறாங்க. அப்படி தான் வாழணும். இப்போ மதம்ன்ற வரும்போது தான் அங்கே பிரிவினை ஏற்படும். இப்போ மதத்தை போதிக்கிறாங்க, மதவாதிகள் மனிதர்கிட்ட மதத்தை போதிக்கிறாங்க, சடங்கை கற்பிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு வேதமும் மதத்தை போதிக்கல, சடங்கை கற்பிக்கல, மனிதநேயத்தை தான் போதிக்குது. அன்பே சிவன் இல்லையா? ஒரு மதம் அன்பை போதிக்குது, ஒரு மதம் இரக்கத்தை போதிக்குது, ஒரு மதம் சமாதானத்தை போதிக்குது. அப்படின்றது சமாதானம் மட்டும்தான் வாழ்வியல், அதுதான் நெறி. ஆனால் சமாதானத்துக்கான மதம் இருக்குது. இன்னைக்கு பார்க்குறோம்ல, எல்லா இடமும் மதக்கலவரம் நடந்துட்டு இருக்கு, ஜாதி சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ கடவுள் பேராலும் மதத்தையும், மதத்து பேரால் சடங்கையும், சடங்கு பேரால் வழிபாடுதலையும் கொண்டு வந்துட்டு மனிதர்களில் பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ உணர்வு என்ன? நம்ம ஏன் வேதத்தை படிக்கிறது இல்லை? எல்லா மதங்களையும் வேதம் இருக்குல்ல, வேதம்னா என்ன? அப்படியே வேதத்தை படிக்க மாட்டேங்கிறோம். வேதத்தை படிக்கும்போது தானே உண்மையான கடவுளை அறிய முடியும். என்ன சொல்கிறோம்? போதனைகள் மட்டுமே கேட்குறோம். மதவாதிகள், மத குருமார்களுடைய போதனைகள் மட்டுமே கேட்டு போயிடுறோம். அது சடங்காகவே இருக்குது.
என்றைக்கு நாம் உணர்றது. நாம் உணர தவறிட்டோம்னு சொன்னால் நாமளும் மதத்துக்குள்ளே மதம் பிடிச்சு அலைஞ்சும் போது என்ன செய்கிறோம், இப்படி தான் மதத்தின் அடிப்படையில் சண்டை போட்டுருக்க வேண்டியதான். இறைவன் நான் உள்ளத்தை தான் பார்க்கல, நான் உருவத்தை பார்க்கலைங்களா, உருவ அடையாளம் வேணாங்கிறான். நமக்கும் உருவத்தை கொண்டு இறைவன் பார்க்கல, நம்ம உருவத்தை அவன் பார்க்கல, அவன் உருவத்தை நம்ம பார்க்கல. இப்படி இறைவன் அவன் உருவத்தை நம்ம பார்க்கல, அவன் அருவமானவன். நம்மளோட உருவத்தையும் அவன் பார்க்கல. நீங்கள் தாடி வச்சிருக்கீங்களா, தொப்பி போட்டிருக்கீங்களா, சிலுவை போட்டிருக்கீங்களா, திருநூறு பூச்சிருக்கீங்களா, உத்ராட்சக்கட்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு அவன் பார்க்கல. அவன் பார்க்குறதெல்லாம் உள்ளத்தின் அடிப்படையில் உள்ள தூய்மை, சமாதானம், இறக்க குணம், மன்னிக்கிற குணம், உதவி செய்கிற குணம், மனிதர்களில் சமாதானத்தை பின்பற்றிக்கலாம்னு பார்க்கணும். அப்போ உள்ளட்சமும் நல்ல செயலை தான் இறைவன் போதிக்கிறான். அதுதான் நம்ம மனசாட்சி சொல்லுது. நம்ம மதம் கடந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பப்போ மதத்தை போதிச்சுட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சடங்கு மூலியமாக, இப்படி ஏதோ ஒரு சம்பிரதாயத்தின் மூலியமாக நம்மளை பண்டிகை அல்லது ஏதோ ஒரு விசேஷம் இல்லைன்னா ஒரு கோவில் திருவிழா ஏதோ ஒரு விதத்தில் மதத்தை நமக்கு போதிக்கிறாங்க, சடங்கை கற்பிக்கிறாங்க. அப்போ மதங்கிறது மனித சமுதாயத்துக்கு எதிரானது அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உணர்வுகள் இல்லை, உணர்ச்சியில் போயிடுறோம். எப்போ உணர்வுல இருக்கிறோம், மனிதர்களாக வாழும்போது, சடங்கு கலைந்து வாழும்போது, மதம் கடந்து வாழும்போது நம்ம மனிதர்களாக இருக்கும். எப்போ மதத்துக்குள்ளே போயிட்டோமோ, சடங்குக்குள்ளே போயிட்டோமோ, அந்த மனித நேயத்தை தவறிடுறோம், உணர்ச்சிகள் ஆயிடுறோம். இப்போ வெறுப்பு, கோபம், சண்டை வந்துடும். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுளை எந்த நபிமார்களோ எந்த தூதர்களோ எந்த தீர்க்கதரிசியும் பார்க்கவே இல்லை. அதான் உண்மை. பார்த்துருந்தா யாரோ ஒருத்தர் கடவுளை காமிச்சிருப்பாங்க, இப்படி தான் கடவுள் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ உலகம் முழுக்க ஒரு கடவுள் மட்டும் தான் வணங்கியிருப்பாங்க. இதுதான் இந்த உருவம் மட்டும் தான் வணங்கியிருப்பாங்க. கடவுளை யாரும் பார்க்காதனால கற்பனையிலையும் யூகங்களையும் பல உருவங்களை கொண்டு வழங்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அப்போ ஞானியாகட்டும், தீர்க்கதரிசியாகட்டும், அல்லது சித்தர்களாகட்டும், எல்லாருமே என்ன செய்றாங்க, கடவுளை உணர்தான் செஞ்சாங்க, தேடுதல் தான் இருந்தாங்க. தவத்திலையும் தியானத்திலையும் தேடிட்டு தான் இருந்தாங்க, யாரும் பார்க்கல. அப்போ இந்து மதமும் ரிக்வேதமும் எஜுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது பரம்பொருள், மகாசக்தி, உருவத்துக்கு அப்பால் பட்டவன், உணர்தான் முடின்னு சொல்லுது. பைபிளில் தான் சொல்லுது, தோரா வேதமும் அதான் சொல்லுது. அப்போ யூதர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இஸ்லாமியராகட்டும், இவங்கெல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்துடையவர்கள். அந்த இப்ராஹிமுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சிலை வழிபாடு நீக்கிது. அப்படி ஒரு வழிபாடும் சிலை வழிபாடும் நீக்கி உணர்வும் உள்ளட்சத்தை கொண்டு இறைவனை உணரக்கூடியதான் இப்ராஹிமுடைய மார்க்கம். ஆனால் அங்கே என்ன செய்யுது, வேத ஞானம் கிடைத்த பின்னர் போராமை காவனை பிரிந்து போல பிரிஞ்சாச்சு. இப்படி யூதத்திலிருந்து கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்து இஸ்லாமும் பிரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த ஒரு தூதரும் மதத்தை போதிக்க வரல, சடங்கை கற்பிக்க வரல, கடவுளுக்கு உருவம் கொடுக்கவும் இல்லை, இல்லையா? அத்தியாயம் 6:103 இப்படி மற்ற வேதங்களில் சொல்ல மாதிரி கடவுளை பார்க்க முடியாது, உணர்வானவன், அருவமானவன், பரம்பொருள், மகாசக்தி அப்படிதான் யாரும் பார்த்ததில்லை. அதான் சத்தியம். இது யாரும் பார்த்ததா சொன்னதில்லை. அதே மாதிரி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இந்த குர்ஆன் மனிதர்கள் முழுமைக்கானது, ஒரு மதத்துக்கான கிடையாது. குர்ஆன்னா பிரித்தறிதல், சிந்தி தோணுதல், பகுத்தறிவு போதிக்கக்கூடியது. 6:103 பார்வைகள் அவனை அடைய முடியா, ஆனால் அவனும் பார்வையில் அடைகிறான். அவன் நுட்பமானவன், அறிந்தவன். இதுதான் மற்ற வேதங்கள் சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் அருவமானவன், யாரும் பார்த்தது கிடையாது, உருவம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. என்ன எப்படி யூதர்கள் உருவ வழிபாடு சுத்தமாக தடப்பட்டிருக்கு. கிறிஸ்தவரும் அப்படிதான், இஸ்லாமும் அப்படிதான். அப்போ இந்து வேதங்களே தான் சொல்லப்படுது. இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? பார்வைகள் அவனை அடைய முடியா, யாராலும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. மூசா நபி வரலாறுல மூசா நபி கேட்குறாரு, இறைவனே உன்னை எனக்கு காண்பிப்பாய, நான் பார்க்கணுங்கிறார். மூசா நபி வரலாறுல மூசா நபி கேட்குறாரு, இறைவனே உன்னை நான் பார்க்கணும், எனக்கு காமிக்கிறார். இறைவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு காலம் என்னை பார்க்க முடியாதுங்கிறார். புரிஞ்சுதா? அப்போ எந்த நபிமார்களும் பார்த்தது இல்லைல்ல. அப்போ ஒரு காலம் என்னை நீங்கள் பார்க்க முடியாது, இந்த மலையை பாரும், அது நிலைத்திருந்தால் நீ பார்க்க முடியுங்க. அப்போ ஒரு ஆற்றலே, அந்த இறைவனுடைய ஆற்றல் அந்த மலை மீது இறங்கும்போது மலை வெடிச்சு தூளாயிருது. இவரும் மூச்சை, அதாவது மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. திருப்பி தெளிவடைதுன்னு சொல்கிறாரு, நான் இறைவனை ஏற்றுக்கிறேன் அப்படி கேட்ட தப்பு தான் ஒத்துட்டார். அப்போ இறைவனை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. சரியா? அப்போ என்ன சொல்கிறான்? பார்வையில் அவனை அடைய முடியாது. எத்தனை கோடி கண்கள் சேர்ந்தாலும் அந்த இறைவனை பார்க்க முடியாது. அதான் உண்மை. எத்தனை கோடி கண்கள் சேர்ந்தாலும் அந்த ஒரு இறைவனை பார்க்க முடியாது. அவன் அருவமானவன், உணர மட்டும் தான் முடியும்.
ஆனால் அவனோ பார்வையில் அடைகிறான். உங்களுடைய பார்வையை அவன் அடைகிறாங்கிறான். ஒவ்வொரு பார்வையிலையும் ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு குணம் இருக்கு இல்லையா? நம்ம சொல்கிறோம்ல, பார்க்கும்போதே எண்ணம் சரியில்லைப்பா, இவன் பார்வையே சரியில்லைங்கிறோம். அப்போ நமக்கே தெரியுது இவன் பார்வை சரியில்லை, இந்த பார்வையில் தவறு இருக்குது, இதில் பெருமை இருக்குது, போராமல் இருக்குது, இந்த பார்வையில் கோபம் இருக்குது, இந்த பார்வையில் வக்கரம் இருக்குது, சொல்கிறோமா இல்லையா? அப்போ எண்ணம் தான் பார்வையாக மாறுது. பல எண்ணங்கள் செயலாக மாறுது, பேச்சாக மாறுது. அப்போ எண்ணங்கள் அந்த பார்வைக்கு இதுவும் சொன்னால், மனிதன் நான் படைத்தோ உங்களுடைய மனம் உங்களுடைய வெண்ணை பேசணும் அறிவோங்கிறான். அப்போ சமயமாக இருக்கேங்கிறான், நான் உங்களோட இருக்கிறேங்கிறான். நாம என்ன சொல்கிறோம்னா கடவுள் எங்கேயோ இருக்கான்னு நினச்சிட்டு வழிபாடு தலங்களும் புண்ணிய தலங்களும் போயிட்டு, வழிபாடு தலங்களையும் புண்ணிய தலையும் கடவுள் இல்லைங்கிறது நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ தான் நாம் நினைச்சுவோம் உண்மையான இறைவனை அறிய முடியும். அப்போ அவனும் பார்வையில் அடைகிறான், அவன் நுட்பமானவன் அறிந்தவன். இப்போ நம்ம என்ன உள்ளச்சோம், என்னுடைய எண்ணங்கள் இறைவன் அறிஞ்சவனாக இருக்கான், என் பார்வையில் அறிஞ்சவனாக இருக்கான், என் செயலை அறிஞ்சவனாக இருக்கான், என்னுடைய வார்த்தைகளை கவனித்தவனாக இருக்கான். அப்படிங்கும்போது எனக்கு உள்ளச்சு இங்கே தானே இருக்கணும். நான் எங்கே வழிபடணும்? இப்போ இறைவனை உணர்வாக வழிபடணும். உணர்வாக வழிபடுறதுக்கு வழிபாடு தலம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை. ஒவ்வொருத்தருமே உணர்வுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு எதுக்கு வழிபாடு தலம், எதுக்கு சடங்கு இல்லையா? இப்போ சடங்கு இல்லை, வழிபாடு தலம் இல்லை, மதம் கிடையாது. மதம் இல்லைன்னா மனிதர்கிட்ட பிரிவினை கிடையாது, எல்லாரும் மனிதராக வாழ்ந்து போயிடலாம். அப்போ மதம் அப்படிங்கிறது மனித நேயத்துக்கு எதிரானதாக இருக்குது, மனித சமுதாயத்துக்கு எதிரானதாக இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் உணர்வுக்குள்ளே போயிட்டு இறைவன் என்னோட தான் இருக்கிறான், எனக்குள்ளே தான் இருக்கிறான், என்னுடைய பிரார்த்தனை விடையளிக்கிறான் அப்படின்ற போது நான் இறைவனை வழிபடுறதுக்கு, வழிபாடு பண்ணுறதுக்கு இல்லை, வழிபாடு பண்ணுறது தான் சடங்கு தேவை. அதுக்கு தான் வழிபாடு தலத்துக்கு தான் வழிபாடு தலங்கள் தேவை. வழிபடுதல் அப்படின்னா உணர்வை பின்பற்றுதலுக்கு எனக்கு ஒரு வழிபாடு தலங்கள் தேவையில்லை, உருவம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மதம் கடந்து சடங்கு கலைந்து உணர்வுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நமக்குள்ள பிரிவினை இருக்காதுல்ல, வேற்றுமை இருக்காதுல்ல, பாகுபாடு இருக்காதுல்ல, மத கலவரம் இருக்காது, ஜாதி சண்டை இருக்காது, மனிதர்களே பிரிவினை இருக்காது. அடையாளம் காமிச்சிக்க தேவையில்லை, மனிதர்களாக இருந்துட்டு போயிடலாம். நான் ஒரு இந்துவாவோ, நான் கிறிஸ்தவனாவோ, நான் ஒரு ஈதனாவோ, நான் ஒரு இஸ்லாமியராவோ காமிச்சிக்க அவசியம் இல்லை. எப்போ காமிச்சிக்கிறோம்? நான் மத போர்வையில் வாழும்போது நான் மதத்தின் அடிப்படையில் என்னுடைய மதத்தை காமிச்சிக்க வேண்டியது. அப்படி மதம் காமிக்கும் போது தான் மனிதர்களை பகைமையும் வெறுப்பும் ஏற்படும் இல்லையா? அப்போ மனிதராக வாழும்போது தேவையில்லை, அப்படி தானே வாழ்கிறோம். பெரும்பாலும் நேரங்கள் அப்படி தான் வாழ்கிறோம், மதம் கடந்து தான் வாழ்கிறோம். எப்படி ஒரே குடும்பமாக சகோதர சகோதரியா, மாமன் மச்சானா, தாயா பிள்ளையா, அப்படி தானே மனிதர்கள் வாழ்ந்துருக்கோம், எல்லா மதமும் சேர்ந்து. அப்போ கடவுள்னு வரும்போது சடங்குன்னு வரும்போது மட்டும் ஏன் நம்ம பிரிகிறோம் அப்படின்னா அப்படி போதிக்கப்படுது, அப்படி கற்பிக்கப்படுது, நம்ம அதை கடந்துடும். இப்போ பார்வையில் அவனை அடைய முடியா 6:103. ஆனால் அவனும் பார்வையில் அடைகிறான், அவன் நுட்பமானவன் அறிந்தவன். 6:102. அவன்தான் அல்லாஹ், ஏக இறைவன், பரம்பொருள். இப்படி உங்களை கவனித்து கொண்டிருப்பவன் நுட்பமானவன், அவனை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அவன் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கிறான். எத்தனை கோடி கண்கள் இருந்தாலும் அவனை பார்க்க முடியாது. அவன் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக உள்ளத்தில் பார்க்குறேங்கிறான். உங்களுடைய உள்ளத்திலையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்வைகளையும் பார்த்துட்டே இருக்கேங்கிறான். அப்போ எப்படிப்பட்டவன் நுட்பமான பாருங்க. எத்தனை கோடி மனிதர்களும் அத்தனை கோடி மனிதர்களையும் தனித்தனியாக கவனிக்கிறேன்றானா அவன்தான் அல்லாஹ், ஏக இறைவன், பரம்பொருள், மகாசக்தி. உங்கள் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. எல்லா பொருள்களின் படைப்பாளன், எல்லா பொருட்களையும் வானங்களும் பூமியும் அவனை படைத்தான். எல்லா உயிருக்கும் எல்லா படைப்புக்கும் அவனே ஒருவனே. அப்போ எல்லா பொருள்களையும் படைப்பாளன் அவனே ஆவான். ஆகவே அவனுக்கே பணியுங்கள், இன்னும் அவனே அனைத்து காரியங்களும் பொறுப்பாளன். யாரு பணியணும்? ஒரு இறைவனுக்கு பணியணும் இல்லையா? கடவுள் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலையா? கடவுள்னா என்ன? கடந்து, பார்வை கடந்து, அறிவை கடந்து, பொருளை கடந்து, உணர்வுக்குள்ளே வரதான் கடந்தே உள்ளே வா. இது அறிவை கடந்துருங்க, அறிவை கொண்டு பார்க்க முடியாது. உருவத்தை விட்டுருங்க, உருவத்தை கொண்டு பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? கடந்து உணர்வுக்குள்ளே வாங்க. புற வாழ்க்கை அகத்துக்குள்ளே தான் பார்க்க முடியும். இப்போ கடவுள் உனக்குள், கடந்து உனக்குள் வா, உணர்வு. அதை தான் தியானம்ங்கிறாங்க, தவம்னாங்க, உணர்வுனாங்க. அதுதான் இறைவனை வழிபடக்கூடியது, இறைவனை உணரக்கூடியது. இறைவனை உணராமல் வழிபட முடியாது. நம்ம இறைவனை உணராமல் வழிபட்டு இருக்கோம், இறைவனை அறியாமல் வழிபாடு செஞ்சுட்ருக்கோம். அது சடங்காகவே இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அவன்தான் அல்லாஹ், ஏக இறைவன், உங்கள் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இதுதான் எல்லா வேதமும் சொல்லுது, எல்லா மதமும் சொல்லுது. ஆனால் மதத்துக்கு உருவம் கொடுத்ததுக்கப்புறம், அந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்ததுக்கப்புறம் சடங்காக மாறிடுச்சு. ஞானிகள் பல பேர் கொண்டு அழைக்கிறார்கள், அவனுக்கு அழகிய பேர் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அவன் அல்லாஹ் என்று அலையுங்கள், அர் ரஹ்மான் என்று அலையுங்கள். எப்பேர் கொண்டாலும் அவருக்கு அழகிய பேர் இருக்குங்கிறான்.
அப்படிதான் ஞானிங்க சொல்கிறாங்க. கடவுளுக்கு பல பேர் இருக்குது, அதை கொண்டே அலையுங்கள், ஆனால் உருவம் கொடுக்காது. உருவம் கொடுக்காத வரைக்கும் நீ எந்த பேர் கொண்டு அழைக்கலாம். முருகன் அழைக்கலாம், இப்படி கிருஷ்ணன் அழைக்கலாம், சிவன் அழைக்கலாம். இது எல்லாமே தன்மைக்குரியது. முருகன்னா அழகன், இப்படி ஒவ்வொரு பேருக்கு ஒரு தன்மை இருக்குது. அதை கொண்டு நீங்கள் அலைங்கிற, ஆனால் உருவம் கொடுக்காதீங்க. உருவம் கொடுத்ததுக்கு அப்புறமே தான் சடங்காக மாறி இணைப்பாக மாறி. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ எப்படி உணர்றீங்களோ அப்படி கூப்பிட்டு அலைங்க, அந்த பேரை கொண்டு அலைங்க, தப்பு கிடையாது. அப்போ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு அழகிய பேர் உண்டு, அதை கொண்டு அவர் அழைக்கிறார்கள். அப்போ இறைவன் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், எப்பேர் கொண்டு அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பண்புகள் உண்டு. இருக்கா இல்லையா? சரி. அப்போ அவன் எல்லா பொறுப்பையும் படைப்பாளன் ஆவான். ஆக அவனுக்கே பணியுங்கள், இன்னும் அவனை அனைத்து காரியங்களும் பொறுப்பாளன். 6:101. ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதும் சிந்தனையோட, உணர்வோட, உள்ளத்தோடு படிக்கணும். இதுதான் இறைவனை நம்ம உணர்வோம். வேதங்கிறது பொதுவானது. குர்ஆன் எந்த மதத்துக்கானது கிடையாது, மனிதர்களும் முழுமைக்கானது. தூதர்களும் பொதுவாக தான் வந்தாங்க, மதத்தை போதிக்க வரல. இறைவன் பொதுவானவன், எந்த மதத்துக்கானவனும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். கடவுளுங்கிறது எந்த மதத்தை கடவுளுக்கு மதம் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும் தானே. கடவுளுக்கு மதம், நமக்கு எதுக்கு மதம்? கடவுளுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, நிறம் கிடையாது, உருவம் கிடையாது, மொழி கிடையாது. அவன் உணர்வானவன், அப்படித்தானே. கடவுள் நிறம் உண்டா, மொழி உண்டா, உருவம் கிடையாது. அப்போ உணர்வானவன் தானே. எப்போ நம்ம உணர்வுக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் உண்மையான இறைவனை அறிய முடியும். அது வரைக்கும் நம்ம இறைவனை உணராமல் வெறும் சடங்கு சமுதாயம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். 6:101. வானங்களையும் பூமியும் தோற்பித்தவன் அவனே. இப்படி வானங்களையும் பூமியும் தோற்பித்தவன் அவன்தான். அவன் துணை ஏதும் தேவையற்று இருக்க அவனுக்கு பிள்ளையா. இப்போ கடவுளுக்கு என்ன செய்றாங்க, மனைவி பிள்ளைக்கு உருவாக்குறாங்கல்ல. கடவுள் உருவம் கொடுத்தாச்சு, கடவுள் 2 மனைவி 3 மனைவி, அதுக்கு பிள்ளைகள் சொல்கிறாங்களா இல்லையா. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், வானங்களையும் பூமியும் அவனே தோற்பித்தவன். அவன் துணை ஏதும் தேவையற்று இருக்க அவனுக்கு பிள்ளையா. அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான், இன்னும் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அப்போ இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு மனைவி பிள்ளைகள் கிடையாது, பெற்றோர் கிடையாது, அவன் தேவையற்றவன் இல்லையா. அத்தியாயம் 112 1, 2, 3, 4. கூறுங்கள் அல்லாஹ் ஒருவனே. அப்படி கூறுங்கள் கடவுள் ஒருவனே, ஏக இறைவனே, பரம்பொருள் ஒருவன் தான் சொல்கிறான். தூதர்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், இப்போ சொல்லுங்க. அவங்க பல கடவுளை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க, பல உருவத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க, பல தெய்வத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ இறைவன் ஒவ்வொரு வாட்டியும் தூதரை அமைச்சு சொல்கிறான், நீ போய் சொல்லுங்க அல்லாஹ் ஒருவனே, கடவுள் ஒருவன் தான், ஏகம்தான், பரம்பொருள் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லுறான். அல்லாஹ் தேவையற்றவன், உங்களிடத்துல எந்த தேவையும் இல்லை. நம்ம சடங்குன்ற பேரில் கடவுளுக்கு படைக்கிறோம்ல, கடவுளுக்கு ஒரு வீடு கட்டி அவனுக்கு காரியங்களை செஞ்சு படிக்கிறோமா இல்லையா. என்னன்னு சொல்கிறான், எனக்கு எந்த தேவையில்லைங்கிற, அகிலமே என்னுடையது, எனக்கு ஒரு வீடு தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, உங்கள்கிட்ட எதையும் கேட்கவும் இல்லை, அப்படி கேட்டால் நீ கொடுக்க மாட்டீங்க. அப்போ அல்லாஹ் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. இப்படி அவன் பெறவும் இல்லை, அவனுக்கு பெற்றோர் கிடையாது, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு மனைவி பிள்ளைகளும் கிடையாது. அன்றையும் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லைங்கிறான். அப்போ நிகரற்றவன் அப்படின்னா உருவமற்றவனா இணை இல்லாதவனா அருவமானவனா எப்பொருளுமானவன். இப்படி அப்போ அருவமானவன் அப்படிங்கும்போது அது உணர்வானவன், உல்லசத்துக்குரியவன் வந்துடும். அப்போ யாரெல்லாம் உண்மை இறைவன் அறியறதுக்குன்னா உணர்வுக்குள்ளே மட்டுமே இருக்கணும். உணர்வுல வழிபடும் போது எனக்கு வழிபாடுத்தலம் தேவையில்லை, எனக்கு மதம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை, அப்படின்னா மத அடையாளம் காமிச்சிக்க தேவையில்லை. அப்போ நான் மனிதனாக வாழலாம் இல்லையா. இன்னைக்கு சண்டை எதுக்காக நடந்துட்டு இருக்கு, எதுக்காக பிரச்சனை நடந்துருக்கு, எது கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மதத்தின் அடிப்படையில். கடவுள் பேரால மதமும், மதத்தின் பேரால சடங்கு சமுதாயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா. அத்தியாயம் 23:52. இன்னும் நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். இறைவன் படைக்கும் ஒரே சமுதாயம் தான் படைச்சான், மனிதர்கள் தான் படைச்சான், மதங்களை படைக்கல. மனிதன் தான் மதத்தை உருவாக்கிட்டான். இறைவன் உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் சொல்றான். மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன், எனவே நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள். எப்படி அஞ்சுறது? பயப்படுறது வேறு, அஞ்சுறது வேறு. பயம்னா பார்த்தது கொண்டு பயப்படுறது, பார்க்காத மீது மறைவாட்டு மீது அஞ்சு கொள்ளுங்கிறான். உணர்வு மீது அஞ்சு கொள்ளு, உள்ளச்சம் தான் இறைவன் வழிபட முடியும். அப்போ நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன், எனவே எனக்கே அஞ்சுங்கள், நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தூதர் அதுக்காக சொல்ல வராங்க. தூதர் சொல்ல வர்றது என்ன? மதத்தை போதிக்கல, சடங்கை கற்பிக்கல, என்ன சொல்ல வந்தாங்க? உங்கள் கடவுள் ஒருவன் தான், ஒரே இறைவன் தான், ஒருத்தன் தான் உங்களை படைச்சான். ஆக அந்த ஒரு இறைவனை அம்புங்க, அவனை அஞ்சுங்க, அவனுக்கு பயப்படுங்க, அவனை வழிபடுங்க. பல கடவுளை உருவாக்காதீங்க, அதனால் சடங்கு செய்யாதீங்க.
எல்லா தூதரும் எல்லா வேதமும் அதான் சொல்லுது இல்லையா? நம்ம வேதம் படிக்காதனால நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா மத போதல் என்ன போதிக்கிறாரோ அதை மட்டுமே கேட்டுக்கிறோம். மதவாதிகளும் மத போதலும் மத குருமார்களும் என்ன போதிக்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டுருக்கோம். நாம சிந்திக்கிறது இல்லை. சிந்திக்கணும். இப்படி இமாம் என்ன சொல்றாரு குர்ஆன்ல இருக்கா, ஃபாதர் என்ன சொல்றாரு பைபிள்ல இருக்குதா, சாமியார்கள் பூஜாரிகள் என்ன சொல்றாங்களோ அது வேதங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவருடைய வேதங்கள் எடுத்து படித்து சரி பார்க்கணுமே தவிர வெறும் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒருவனின் கூப்பாட்டையும் கூச்சலை தவிர கேளையதாவது வேலை சொல்றான். என்ன சொல்றான்? ஒருவனின் கூப்பாட்டையும் கூச்சலை தவிர கேளையதாவது வெறும் ஆட்டமந்தையை போட்டுருக்கான். கேட்டுகிட்டே போயிட்டே இருப்பாங்க, சிந்திக்க மாட்டாங்க. நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, இதயத்தை பூட்டு போட்டுருக்காங்க. சிந்திங்கிறான். சிந்தனையால் தான் இறைவனை உணர முடியும். பகுத்தறிவு இல்லையா? அப்போ உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன். எனவே எனக்கே நீங்கள் அஞ்சுங்க. 23:53. ஆனால் அவர்களோ, மனிதர்கள் அவர்களோ தம் காரியங்கள் சிதறுண்டு தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடம் இருப்பதை கொண்டே மகிழ்ச்சி அடைவராக இருக்கிறார்கள். ஒரே சமுதாயம் படைக்கப்பட்டுச்சு, ஆனால் மனிதர்கள் செய்கிறாங்க, நம்முடைய காரியங்களை சிதறுண்டு எல்லாம் பிரிஞ்சாச்சு, மதங்களாக ஜாதிகளாக பிரிஞ்சாச்சு. அப்போ அவர்களோ தம்முடைய காரியங்களை சிதறுண்டு தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து, ஒவ்வொரு மதம் பிரிஞ்சாச்சு, மதத்துக்குள்ள பல ஜாதிகள் உண்டு இல்லையா? அப்போ பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்முடைய இருப்பதை கொண்டே மகிழ்ச்சி அடைவராக இருக்கிறார். நாங்கள் தான் சரி, இப்படி நாங்கள் தான் உண்மையாளர்கள், நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அடையாளம் காமிச்சுக்கிறோம்ல. தாடியை தொப்பி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமான, அல்லாஹ்க்கு நெருக்கமானவர்கள். சிலுவை போட்டு நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் சாமிக்கு நெருக்கமானவர்கள். முத்ராட்சியும் திருநூறையும் போட்டு அப்போ அடையாளம் காமிச்சிட்டு நாங்கள் தான் உண்மையாளர்கள், நெருக்கமானவர்கள், இறைவனுக்கு நாங்கள் நெருக்கமாக காமிச்சோம். இறைவன் நமக்கு நெருக்கமாக இருக்கான்னா அது பொதுவானது. நான் இறைவன் நெருக்கமாக இருக்கணும் அடையாளம் காமிச்சோம், அப்படிதானே? அப்போ இறைவன் எனக்கு நெருக்கமாக இருக்கான்னா அது உள்ளச்சம், பயபக்தி, இதுக்கு அடையாளம் தேவையில்லை. ஆனால் இறைவனுக்கு நான் நெருக்கமாக இருக்கணும் அடையாளம் காட்ட வேண்டியதாக இருக்குது. அது மதத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது, சடங்கு கற்பிக்க வேண்டியதாக. ஆனால் அவர்களோ தம் காரியங்களில் சிதறுண்டு தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்முடைய இருப்பதை கொண்டே மகிழ்ச்சியுடன் இருக்காங்க. புரியுதாப்ப? ஒரே சமுதாயம் தான் படைக்கப்பட்டுச்சு, பல பிரிவுகளாக பிரிஞ்சாச்சு. ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் உண்மையாளர்கள், எங்கள் கடவுள் தான் உண்மையானது, எங்கள் மதம் தான் உண்மையானது. 2:170 அத்தியாயம் 2:170. மேலும் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள். எப்படி இறைவன் எதை வேதத்தை இறக்கினானோ அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்களை எந்த வழியில் நாங்கள் கண்டோமோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன அவருடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வை பெறாதவர்களாக இருந்தால் கூடவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ கடவுள் வழிபாடு இல்லை, மூதாதையர் வழிபாடு. மூதாதையர்கள் எதை பின்பற்றாலும் அதை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். மூதாதையர்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்படி மூதாதையர்கள் எதை பின்பற்றுறாங்களோ அதை பின்பற்றி கடைசியாக மூதாதையர்களே தெய்வங்கள் ஆகிட்டோம். கடவுளை இப்போ நம்ம கடவுள் வழிபாடு பண்ணல, கடவுளை வழிபடலை, மூதாதையர்களை வழிபட்டுருக்கோம். அப்படிதானே? சிறு தெய்வங்கள் என்னது? மூதாதையர் தானே. அப்போ இதுக்கு முன்னாடி மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? உருவ வழிபாடு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மூதாதையர்களை நம்ம உருவத்தை போட்டு வழிபட்டுருக்கோம். அப்போ என்ன சொல்கிறான்? அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள். சத்தியத்தை, வேதத்தை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தூதர் அமைச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த வேதத்தை கொண்டு தூதர் சொல்கிறாரு, உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், நீங்கள் அனைவரும் ஒரு தொழில் தான் படைக்கப்பட்டீர்கள், ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டீர்கள். அப்படித்தானே உண்மை? நம்ம இயற்கையை தெரியுதில்ல, எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனம் மொழியாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு தொழில் தான் படைக்கப்படுறோம், ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு தொழில் படைக்கப்படும் போது உங்களுக்கு பெருமை வேணாங்கிறான். இப்படி ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், இப்படி யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் எந்த மதமாக இருந்தாலும் ஒரு தொழிலிருந்து அற்ப தொழிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், உங்களுக்குள்ள பெருமை வேண்டாம். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டவர்கள், உயர்வாக உயர்கள், ஆன்மா கொண்டு உயர்கங்கள். அப்போ ஒரே ஆன்மா ஒரே தொழில், இதுதான் இயற்கை. அப்போ அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்க, இதை சொல்ல தூதர் வராங்க. ஒரே தொழிலிருந்து படைக்கப்பட்டீங்க, ஒரே இறைவன் தான் உங்களுக்கு, அதில் உங்கள் இறைவனையே வணங்குங்கன்னு சொல்ல வந்தால், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்க என்று அவரிடம் சொல்லப்பட்டால் அவர் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்களை எந்த வழி நாங்கள் கண்டோமோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். இன்னைக்கு நம்ம மூதாதையர்களை பின்பற்றிடுவோம், இறைவனை பின்பற்றலை. அப்படிதானே? அப்போ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். அப்போ இறைவன் கேட்குறான், என்ன அவருடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வை பெறாதவர்களும் இருந்தால் கூடவான்னு கேட்குறான். மூதாதையர்கள் சித்திக்கலை, பிரித்தறியல, அப்போ அவங்கள நீங்கள் பின்பற்றுவீங்களான்னு கேட்குறான். நீங்கள் சித்திக்க மாட்டீங்களா? அவர் நேரில் பெறாத இருந்தால் கூடவா நேரில் பெற மாட்டீங்களா? அப்போ அவங்கள பின்பற்றுவீங்களான்னு கேட்குறேன். சரியா? இந்த மார்க்கம் சமாதத்தை பின்பற்ற சொல்லுது,
சமாதத்துக்கு தான் எந்த பாதையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் அவரவரோடய அவர். சரியா? அத்தியாயம் 109 1 கூறுங்கள் நிராகரிப்பவர்களே. எது நிராகரிப்பவர்கள்? உணர்வா இறைவனை, உண்மை இறைவனை மறந்துட்டு உரு வழிபாடை கொண்டு வழங்கிட்டு இருக்கீங்க, கற்பனை தெய்வங்களை வழங்கிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு மதத்தை கொண்டு வழிபட்டு இருக்கீங்க. அப்போ அருவமான இறைவனை விட்டாச்சு. அருவமான இறைவனை நிராகரிப்பவர்களே அப்படின்னு அர்த்தம். அருவமான இறைவனை நிராகரிப்பவர்களே, நீங்கள் வணங்குவற்றை நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் எதை வணங்கிட்டு இருக்கீங்களோ அதை நான் ஏற்க மாட்டேன். சரியா? இன்னும் நான் ஏற்றுக்கொண்டவரை நீங்கள் ஏற்பவர் அல்ல. நான் அருவமான இறைவனை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் உருவமான இறைவனை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் வணங்குவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட அருவமான இறைவனை நீங்கள் ஏற்பவர் அல்ல. அன்று நீங்கள் வணங்குவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மேலும் நான் ஏற்றுக்கொண்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வர் அல்ல. அவ்வளோ டிக்ளேர் பண்ணுறான். இங்கே சண்டை சச்செல்லாம் தேவையில்லை. இப்படி அவர் செய்த நன்மையாக இருக்கு, அவர் செய்த தீமையாக இருக்கு. நேர்வழி தெளிவாயிருச்சு. மார்க்க நிர்பந்தம் கிடையாது, யாரும் நிர்பந்தத்தை கூடாது. அவர் தூதருடைய வேலை என்ன? சொல்ல வேண்டியதான் கடமை. வேதத்தை கொண்டு போதி கூட தான் கடமை. ஆனால் இங்கே சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். இறைவனை யாரும் காப்பாற்ற வேண்டாம். மதத்தின் பேரால் இறைவனை காப்பாற்ற நினைக்க வேண்டாம். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம். மதத்தின் பேரால் மதத்தை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் இறைவனை காப்பாற்ற நினச்சிட்டு இருக்கோம். இறைவன் சொல்கிறான், என்னை யாரும் காப்பாற்ற வேணாம்ப்பா, உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க. அப்போ சண்டையில் வேணாம், சமாதத்தை பின்பற்றுங்க. எப்படி? உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. நான் ஏற்றுக்கொண்ட அருவமான நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்ட உருவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. சமாதம் போயிருங்க. நீ சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். அப்படி தானே? எனக்கு என்ன நடக்குது? அப்படியே நடக்குது இல்லையே. இப்போ 49 11 அத்தியா 49 11 நம்பிக்கொண்டவர்களே, ஒரு வகுப்பார் இழிவாக பேச வேண்டாம். சண்டை வேணாங்கிறோம். ஒரு மதம் இன்னொரு மதத்தை பழிக்காதீங்க, தவறாக பேசாதீங்க. அவங்களுடைய மார்க்கம் அவங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. அப்படிதானே? அப்போ நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் ஒரு வகுப்பார் பிற வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம். அதனால் சண்டை வரும், சச்சரவு வரும், மனிதர்களில் பகைமை ஏற்படும் இல்லையா? அப்போ ஒரு வகுப்பார் பிற வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம். ஏனெனில் அவர்களை விட இவர் மேலானாக இருக்கலாம், உங்களை விட மேலானாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற பெண்களை, ஏனெனில் அவர் இவரை விட மேலானாக இருக்கலாம். இன்னும் உங்களை ஒருவர் மற்றவரை பழிக்காதீர்கள். இன்னும் ஒருவர் பட்ட பெயரால் அழைக்காதீர்கள். நம்பிக்கொண்ட பின் பரியாச பெயர் சூட்டுவது கெட்டதாகும். எவர்கள் மீளவில்லையோ அத்தகையோர் அநியாயக்காரர்கள். நம்பிக்கொண்டவர் இடம் சொல்லலாம். நீங்கள் ஒரு இடம் நம்பிக்கொண்டீங்களா, வேதத்தை நம்பிக்கொண்டீங்களா, தூதரை ஏற்றுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதானே, உண்மையான இடம் நம்பக்கூடியவங்களுக்கு இடம் சொல்லலாம். நீங்கள் யாரும் சண்டை போடாதீங்க, யாரையும் நிர்பந்தப்படுத்தாதீங்க, பகமே வேண்டாம். அவங்களுடைய மார்க்கம் அவங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. அதனால் யாரும் ஒரு வகுப்பாரை இழிவாக பேசாதீங்கிறான். இன்னும் அவங்க கடவுளை அவங்க அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீங்கிறான். அப்போ இந்த மார்க்கம் சமாதானத்தை போதிக்க இல்லை, மார்க்கம் சமாதானம். இந்த குர்ஆன் என்ன செய்யுது? சமாதானத்தை போதிக்குது. சமாதானம் உடைய பாதைன்னு சொல்கிறான், வாழ்க்கைங்கிறான். 6:108 அத்தியாயம் 6:108 அவர்கள் அழைக்கும் அல்லாதவற்றை விமர்சிக்காதீர்கள். எந்த கடவுளையும் திட்டாதீங்கிறான், எந்த கடவுளையும் விமர்சிக்காதீங்க. அப்போ அவர்கள் அழைக்கும் அல்லாதவற்றை, அருவமானதை விட்டு அவர் உருவத்தை வழிவிட்டுருக்காங்கன்னு சொன்னால் அவள் நீங்கள் விமர்சிக்காதீர்கள். அவள் மதியற்று வரம் மீறி அல்லாவே விமர்சிப்பார்கள். அப்படிதானே? மதியற்று சிந்திக்காமல் வரம் மீறி அவர்கள் உண்மையான இறைவனை விமர்சிப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்தாரும் அவருடைய செயல் நாம் அழகாக்கிட்டுள்ளோம். பின்பு அவருடைய மீட்சி அவருடைய இறைவிடத்தில் இருக்கிறது. அப்போது அவர் செய்து அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். அதனால் ஒரு வகுப்பார் இழிவாக பேசாதீங்க, மற்ற கடவுளையோ மற்ற மதங்களையோ விமர்சிக்காதீங்க. சொல்ல வேண்டியதான் கடமை, நிர்பந்தப்படுத்தக்கூடாது, யாரும் சண்டை போடக்கூடாது, பகமே வேண்டாங்க. சமாதானம், இந்த மார்க்கம் சமாதானமிக்க மார்க்கம். அப்படிதானே? சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாங்கிறான். 3:19 அத்தியாயம் 3:19 நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். இதுதான் மார்க்கம், மதம் கிடையாது. குர்ஆன் மார்க்கத்தான் போதிக்கும், மதத்தை போதிக்கல, அடையாளம் போதிக்கல, சடங்கு போதிக்கல. அப்போ நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவர் கிடைத்த பின்னர் தம்மிடையே உள்ள போராமின் காரணமாக மாறுபட்டனர். எல்லாருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கல. தௌரா இருக்குது, இஞ்சில் இருக்குது, ஜபூர் இருக்குது, இந்து வேதம் ரிக்வேதம் இருக்குது, எஜுர்வேதம் இருக்குது, பைபிள் இருக்குது, அவர்கிட்ட வேதம் இருக்குல்ல. அந்த வேதம் என்ன சொல்லுது? இறைவனை யாரும் பார்த்தது கிடையாது, உருவம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு சடங்கு தேவை கிடையாது, ஒவ்வொரு இறைவன் தான் எல்லாமே சொல்லுது. ஆனால் வேதம் சிந்திக்கலை. வேதம் கிடைத்த பின்னர் போராமை காரணம் பிரிந்து போயிட. எப்படி
இப்ராஹிமுடைய மார்க்கம் தான் 3 மதம். கிறிஸ்தவமாகட்டும், யூதமாகட்டும், இஸ்லாமாகட்டும் இப்ராஹிமுடைய மார்க்கம் தான். அப்போ என்ன செய்யறோம், இங்கே போராமைக்கான பிரித்து போயிட்டாங்க. இப்போ நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவர்கள் கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள போராமைக்கான மாறுபட்டனர். எவர் அல்லாஹ்வின் வழியை புறக்கணிக்கிறாரோ, எது அல்லாஹ்வுடைய வழி? சாந்தமும் சமாதானம் புறக்கணிக்கிறாரோ நிச்சயமா அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பான். நீ உலகத்தில் என்ன நடக்குது, நாடுகள் என்ன நடக்குது, மத கலவரம் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க மதம் தான் வேறு அச்சுறுத்தல இருக்கு. மனித சமுதாயத்துக்கு வெறும் அச்சுறுத்தல் மதம். அப்போ நாம் என்ன செய்யணும், பயபக்தியோட மதத்தை கடந்துட்டோம்னா, சடங்கை கலைஞ்சிட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் உணர்வா உள்ளட்சத்தோட உணர்வை நம்ம வழிபட்டோம்னு சொன்னால் நமக்கு மதம் தேவையில்லை, நமக்கு அடையாளம் தேவையில்லை, நமக்கு வழிபாடு தலங்கள் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை. அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ மதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வழிபாடு தலங்களே இல்லை, சடங்கே இல்லை, யாருக்கு அடையாளமே இல்லை, எப்படி இருக்கும் நம்முடைய பார்வையில்? எப்படி இருக்கும்? மற்றவங்க பார்வை எப்படி இருக்கும்? ஏன்னா மனிதர்களாக வாழ்வோம்ல. அப்போ மதத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். எப்படி? உள்ளட்சத்தோடு, நல்ல செயலோடு, உணர்வோடு, பயபக்தியோடு நம்ம வாழ்றது தான் இறைவனை வழிபடுறோம். 3:85 அத்தியாயம் 3:85. இன்னும் சமாதத்துக்கு எதிராக வாழ்க்கையை எவரையிலும் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ள மாட்டாது. சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கை இது மதம், சமாதத்துக்கு எதிரானது. அப்படிதானே? மதம்ங்கிறது சமாதத்துக்கு எதிரானது தானே, அதுதான் அச்சுறுத்தலாக இருக்கு. அப்போ சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை அவரிடம் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ள மாட்டார். மேலும் அவர்கள் இறுதி நாளில் நஷ்டமடைந்து இருப்பார்கள். யார் மதத்தை பின்பற்றாங்களோ, சடங்கை பின்பற்றாங்களோ, உருவ வழிபாடு கொண்டிருக்காங்களோ, ஒரு இறைவனை மறந்துட்டாங்களோ, அவர்கள் இறுதி நாளில் நஷ்டமடைந்து. அப்போ என்ன செய்யணும், கடவுள் ஒருத்தனை எல்லாருக்கும் தெரியும். நம்ம கஷ்டம் வரும்போது துன்பம் என்ன செய்யறோம், கடவுள் ஒருத்தர் இருக்காப்பான்னு சொல்கிறோம்ல. நமக்கு அப்பப்போ துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போதெல்லாம் உடனே என்ன செய்யறோம், மனசுக்குள்ள தான் பிரார்த்தனை பண்ணுறோம். உடனே வழிபாடுறதுக்கு ஓடுறதில்லை. அப்படிதானே? துன்பம் கஷ்டம் வரும்போது வழிபாடுறதுக்கு போக மாட்டோம். சந்தோஷமா இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, கொண்டாடும் போது தான் வழிபாடுறதுக்கு போகிறோம். ராத்திரில தூங்குறோம், ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உடனே தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோமா? இல்லை. அங்கேயே அப்போவே இறைவனே இறைவனே, கடவுளே கடவுளே, அல்லான்னு கூப்பிட்றோமா? அந்த இருளில் எங்கேயும் போக முடியாது. அங்கே நமக்கு தெரியுது இறைவன் நம்மோடு இருக்கிறான்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ துக்கமும் கஷ்டமும் வரும்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுறோம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் கோயில் குளத்துக்கும் வழிபாடுதலுக்கும் ஓடுறோம். அப்படிதானே? அப்போ என்ன செய்ய, இறைவன் உங்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டே இருக்கணுமா? மகிழ்ச்சி பெருமையாக இருந்தால் எங்கே ஓடுறோம்? இறைவனை விட்டு ஓடுறோம்ல, வழிபாடுதலுக்கு புண்ணியத்தலுக்கு ஓடுறோம். புண்ணியத்தலங்களில் கடவுள் இருக்கானா? வழிபாடுதலில் கடவுள் இருக்கான். புண்ணியமும் எங்கே இருக்குது? மனசுக்குள்ளே தானே இருக்குது. எங்கே வழிபடணும்? மனசு தானே வழிபடணும். அப்போ புண்ணியத்தலம் எங்கே இருக்குன்னா அதுதான் மனசாட்சி. வழிபாடுதலம் எதுன்னா அதான் மனசு. மனசாட்சியை பின்பற்றதை வழிபடுது. அப்போ சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ள மாட்டார். உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய செயலை ஒப்புக்கொள்ள மாட்டார். மேலும் எதினாலே அவர் நஷ்டமடைந்து இருப்பார். இப்போ இன்னொன்று சமாதத்தை பின்பற்ற சொல்லலாம். எப்படி? 3:64 எல்லாரும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். அத்தியாயம் 3:64 வேதத்துடையரே நமக்கும் உங்களுக்கும் இடையே, வேதத்துடையரே நமக்கும் உங்களுக்கு இடையே சமாதத்தின்பால் வருவோம். நாம் அல்லாவை தவிர, அதாவது ஒரு இறைவனை தவிர வேற எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் விட்டு நம்மில் சிலரை தெய்வங்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறும். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமா நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் சமாதி விரும்பக்கூடியவர்கள், சமாதியின் பக்கம் அழைப்பவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள் என்று நீர் கூறிவிடும். சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு தூதரும் என்ன சொல்றாங்க, வாங்கப்பா. எப்படி யூதர்கள் உருவ வழிபாடு கிடையாது, கடல் உருவம் தான் இருக்காங்க. கிறிஸ்தவரும் அப்படிதான் இருக்காங்க, இஸ்லாம் அப்படிதான் இருக்கு, இந்த மதம் அதான் சொல்லுது, கடல் ஆர்வமான சொல்லுது. அப்போ எல்லா வேதத்தையும் சொல்றாங்க, கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க. என்ன சொல்லுங்க? நாம ஒருவர் தெய்வங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரு இடம் வணங்கக்கூடியவங்க தான், ஒரு இடம் ஏற்றுக்கொண்டவங்க தான். ஒரு இடம் ஏற்றுக்கொண்டோம், வனங்கள் தான் வித்தியாசமா இருக்கு, வரங்கள் தான் மாறுபடும், மாத்துக்குள்ள மாறுபடும் இல்லையா? அப்ப வேதத்துடையவர்களே நமக்கும் உங்களுடைய சமாதத்தின்பால் வருவோம். சமாதத்து கலைங்கிறான், சண்டை போடாதீங்கிறான், ரத்த சிந்தாதீங்கிறான், கலவரம் ஏற்படுத்தாதீங்கிறான், சமாதத்துக்கு எதிரான எதையும் செய்யாதீங்க. அப்ப சமாதத்தை பின்பற்றுங்க. சமாதத்தின்பால் வருவோம். நாம் அல்லாவை தவிர, ஓர் இறைவை தவிர வேற எவரையும் வணங்க மாட்டோம். சரியா? அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் விட்டு நம்மில் சிலரை தெய்வங்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறும். அவர் புறக்கணித்து விட்டால் நிச்சயமா நாங்கள் சமாதத்தை பின்பற்றக்கூடிய, சமாதத்தின் பக்கம் அழைத்தவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியார்கள் என்று கூறிவிடும். இது செய்கிறாங்களா யாராச்சும்? எந்த மதமாக செய்யறா, எந்த மத குருமாவும் செய்கிறாங்களா? கூட்டு பேசுகிறாங்களா? இல்லையே. மதத்துக்குள்ளேயே சண்டை இருக்குல்ல, பிரிவினை இருக்குல்ல, போராமை இருக்குல்ல, போட்டி இருக்குல்ல.
சரியா? சரி, அத்தியாயம் 2 213. அத்தியாயம் 2 213. மனிதர்கள் ஒரே சமூகத்தினர் இருந்தனர். மனிதர்கள் ஒரே சமூகத்தினர் படைக்கப்பட்டனர் இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். எதுக்கு வராங்க நபிமார்கள்? எதுக்கு வராங்க? தீர்க்கதரிசி எதுக்கு வராங்க? தூதர்கள் எதுக்கு வராங்க அப்படின்னா நற்செய்தி கூறுவதற்காகவும். சரியா? அப்ப அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக. மனிதர்கள் என்ன கருத்து வேறுபாடு? கடவுள்லாம் யாரு? என் கடவுளா உன் கடவுளா? இது கடவுளா அது கடவுளா? அதான கருத்து வேறுபாடு. கடவுளை பற்றியான பிரச்சனைங்க. கடவுளை யாரும் தெரியல. அப்போ ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு இந்த கடவுளா அந்த கடவுளா, என் கடவுளா உன் கடவுளா? அப்போல்லாம் சொல்கிறேன், மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக. என்ன தீர்த்து வைக்கிறாங்க? கடவுள் ஒருத்தர் தான். அப்போ சண்டை போட்டுக்காதீங்க. உங்கள் கடவுளா என் கடவுளா, உன்னை படைத்ததும் என்னை படைத்ததும் ஒரு இறைவன் தான். சரியா? அப்போ தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடன் வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரம் வந்த பின்னரும் தம்முடைய உள்ள போராமையார மாறுபட்டனர். இங்கே போராம தான், போட்டி தான் இல்லையா? பெருமை தான். பெருமையும் போராமையும் போட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம மனிதநேயத்தோடு வாழலாம், மதம் கடைஞ்சிடலாம், சடங்கு கலைஞ்சிடலாம், உணர்வோடையும் உழைச்சோடையும் வாழலாம். அப்போ தம்முடைய உள்ள போராமைக்கான மாறுபட்டனர். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட, அவர்கள் மாறுபட்டு எப்படி போராமைக்கான மாறுபட்டு புறக்கணித்து விட்ட அந்த நேர்வழி, புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு, அதாவது வருமாறு தம் மீது நம்பிக்கொண்டவருக்கு தன் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழி செலுத்துகின்றான். என்ன சொல்றான்? ஒரே சமுதாயம் தான், ஒரே மதம், ஒரே மனிதர்கள் தான், ஒரே இறைவன் தான், ஒரே தூதர் தான். அப்போ தூதர்கள் ஒரு இறைவனை போதிக்கு தான் வந்தாங்க. மதத்துக்கு ஒரு தூதர்லாம் வரல. தூதர்கள் மதம் வேண்டாம், சடங்கு வேண்டாம், கடவுள் உறவு தான் சொல்ல தான் வந்தாங்க. மனிதர்கள் தானே செய்கிறாங்க? தூதருக்கு மதத்தை கொடுத்துட்டாங்க, கடவுளுக்கு மதம் கொடுத்துட்டாங்க, வேதத்துக்கு மதத்தை போதிச்சிட்டாங்க. சரியா? அப்போ என்ன செய்யணும்? கடவுள் பொதுவானவன், வேதம் பொதுவானது, தூதர்கள் பொதுவானவர்கள். எப்போ நம்ம உணர்றோமோ, நம்ம உணர்த்துக்குள்ளே போயிட்டோமோ, உணர்வாக வழிபடுறோமோ, நமக்கு மதம் தேவை கிடையாது, சடங்கு தேவை கிடையாது, இந்த வழிபாடு தலங்களும் தேவை கிடையாது. அப்படிதானே? மதத்தை கொண்டு தானே வழிபாடு தலங்க, அதை கொண்டு தான் சடங்கு. இப்போ மதம் வேணாம் சடங்கு வேணாம்னு சொன்னால் வழிபாடு தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உள்ளத்துலேயே வழிபட்டு போகலாங்க. அப்போ சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, அடையாளங்கள் இருக்காது, வெறுப்பு இருக்காது, பகைமை இருக்காது இல்லையா? அதனால அவர் புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம். எது உண்மை? ஒரு இறைவன்றது உண்மை, அருவமானவன் உண்மை, அவனை யாரும் பார்த்ததில்லைன்றது உண்மை. சரியா? அப்ப செல்லுமாறு தன் மீது நம்பிக்கொண்டவருக்கு தன் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவரை நேர்வழி செலுத்துகின்றான். அத்தியாயம் 5:69. 5:69, 2:62 ஒரே மாதிரி. நிச்சயமா நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் சாபின்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும், அப்படி நிச்சயமாக, அதாவது மூமின்களாயினும் யூதர்களாயினும் சாபின்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் எவர் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் ஓர் இறைவன் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயங்களே துக்கப்பட மாட்டார்கள். இவ்வளவுதாங்க வேதம் போதிக்குது. வேதத்துடைய கருவு, எத்தனை வேதம் வந்தாலும், எத்தனை நபிமார்கள் வந்தாலும், எத்தனை தீர்க்கதரிசி வந்தாலும், அதோட கருவு என்ன தெரியுங்களா? ஒரு இறைவனுக்கு பயப்படுங்கள், இறுதி நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுடைய தீர்ப்புக்கு அஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் செயலுக்கான கூலிக்கு அஞ்சு கொள்ளுங்கள். இதுதான் கருவு. இதை போதிக்கு தான் வந்தாங்க. இதை சொல்றது இத்தனை வேதங்கள் வந்துச்சு, இத்தனை நபிமார்கள் வந்தாங்க, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். எப்படி அஞ்சுறது? மனசாட்சிக்கு பயப்படுறது. அப்படிதானே? ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக. ஆன்மான்றது மனசாட்சி. அப்போ ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக. அப்போ அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தார், அதுக்கு தீமையை நன்மை பிரித்தறிவித்தார். இந்த ஆன்மா நமக்கு நல்லது கெட்ட அறிவிக்கும், சரி தப்புன்னு அறிவிக்கும், நியாயம் அநியாயம் அறிவிக்கும், உண்மை பொய்ன்னு அறிவிக்கும் இல்லையா? அப்போ இந்த ஆன்மாவை பின்பற்றுவது இறைவனை பின்பற்றுவது, அது வேதத்தை பின்பற்றுவது, அது நேர்வழி, மனசாட்சி. அப்போ என்ன சொல்றாங்க? ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக. அப்பால் அதுக்கு தீமையை நன்மை பிரித்தறிவித்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ, அந்த ஆன்மாவை பேணிக் கொள்கிறாரோ, யார் அந்த ஆன்மாவை வழிபடுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் அந்த ஆன்மாவை உதாசனப்படுத்துகிறாரோ தோல்வி அடைந்து விட்டார். ஆன்மான மனசாட்சி, நியாய உணர்வு. இந்த நியாய உணர்வை பின்பற்றுவது வேதத்தை பின்பற்றுவது, இந்த நியாய உணர்வை பின்பற்றுவது இறைவனை பின்பற்றுவது, இந்த நியாய உணர்வை பின்பற்றுவது தூதரை பின்பற்றுவது, அந்த நியாய உணர்வை பின்பற்றுவதுதான் நேர்வழி.
அதுதான் இறை வழிபாடு, அதுதான் கும்பிடுதல், ஜபித்தல். அப்போ இதுக்கு எனக்கு வழிபாடுதல் தேவையா? இதுக்கு அடையாளங்கள் தேவையா? இதுக்கு சடங்கு தேவையா? நமக்குள்ள பிரிவினை பகைமை தேவையா? சண்டை தேவையா? தேவையில்லையே. அப்பயே நம்ம உணர மாட்டேங்கிறோம். மதவாதி பின்னாடியே போகிறோம், மதத்துக்கு பின்னாடியே இருக்கிறோம், இப்படி மத குருமார் பின்னாடியே போகிறோம். நமக்குள்ளேயே உணர மாட்டேங்கிறோம். இவங்க சொல்கிறது சரியா? எதை போதிக்கிறாங்களோ வேதத்தில் இருக்குதான்னு பார்க்கணும், எதை கற்பிக்கிறாங்களோ வேதத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நாம் இறைவனை வழிபாடு பண்ணுறோமா வழிபடுறோமா? வழிபடுதல்ன்றது உணர்வு, வழிபாடுறது சடங்கு. அப்போ நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயிடும், அதாவது முஸ்லீம்களாயிடும், யூதர்களாயிடும், கிறிஸ்தவராயிடும், சாபியர்களாயிடும், யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறாலும், ஒரு இறைவனை நம்பிக்கொள்ளுங்க. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, பாவப்படுறதுக்கான கூலி இருக்குது. அதுவே நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யுங்கன்றாங்க. இந்த நல்ல செயல்ன்றது தொழுகை இல்லையா? அதான ஜபம், அதுதான் கும்பிடுதல், இறைவனை வழிபடுதல். இந்த நல்ல செயல் நம்மகிட்ட இருக்கா? டெய்லி கோயிலுக்கு போகிறோம், மசீதி போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், வழிபாடு தலத்துக்கு போகிறோம், புண்ணிய தலத்துக்கு போகிறோம். நல்ல செயல் இருக்கா நம்மள்கிட்ட? உண்மையாக இருக்கிறோமா? நியாயமாக இருக்கோமா? பொய் சொல்லாமல் இருக்கோமா? ஏமாத்தாமல் இருக்கோமா? பிறகு கெட்டன இல்லாமல் இருக்கிறோமா? எண்ணம் தூய்மையாக இருக்குதா? புறம் பேசாமல் இருக்கிறாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. இவ்வளோ கெட்டது இருக்குது, உள்ள தூய்மை இல்லை, ஆனால் உடை தூய்மையாக இருக்குது, உருவம் தூய்மையாக இருக்குன்னு சொல்லி வழிபாடு பதில் போயிடும். இருந்து சொன்னால் என் முன் நிற்போம் போது, என்னோட நிற்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி 5 கொள்ளுக்குறாங்க. அப்போ கடவுள் இங்கே தான் இருக்குன்னு நினச்சி போகிறோம். கோயிலுக்கு போகும்போது பயப்படல, வழிபாடு தலங்களுக்கு போகும்போது, கோயிலுக்குள்ளேயே மசூதிக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ளே போகும்போது பயப்படும். ஏன்? நான் இன்னும் தூய்மையாகலையே, எனக்குள்ளே மனம் அசுத்தமாக இருக்குது, என்கிட்ட பொய் இருக்குது, புரட்டு இருக்குது, போராமல் இருக்குது, போட்டி இருக்குது, இவ்வளோ கெட்டத்தையும் வச்சு நான் எப்படி கடவுளோட போய் நிற்பேன்? வரணும்ல. நான் ஒரு குற்ற உணர்வோட, நான் குற்றவனாக இருக்கேன், நான் குற்றச்செயவனாக இருக்கேன், குணக்கேடுகள் இருக்குது, அசுத்தமானவனாக இருக்கேன், ஆனால் என்கிட்ட அசுத்தவனை நீக்கலை, நான் தூய்மை அடையவே இல்லை. அந்த அசுத்தமான எண்ணத்தோடு நான் எப்படி போய் மசூதியில் போய், சர்ச்சில் போய், கோவிலில் போய் எப்படி நிற்க முடியும்? நிற்கலாமா? வெறும் கைகால் மூஞ்சி கழிவிட்டால் போதுமா? குளிச்சுட்டு போனால் போதுமா? ஆடை சுத்தமாக இருந்தால் போதுமா? மன சுத்தம் இல்லை. அப்போ பயப்படணும். இப்படி ஒரு தப்பு செஞ்சால் வாதியார் மேடம் நிற்க மாட்டோம், பெற்றோர் மேடம் நிற்க மாட்டோம், பயப்படக்கூடாது. நான் தப்பு செஞ்சுட்டு முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது கடவுள் மேடம் நிற்கிறதுக்கு பயப்படணுமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? முதல்ல உள்ள தூய்மைப்பட்டு அசுத்தங்கள் நீக்கணும், மன தூய்மையாகும். மன தூய்மையாகிட்டால் நம்ம கடவுளுக்கு போக தேவையில்லை, வழிபாடத்தில் போக தேவையில்லை. ஏன்னா இங்கே தான் வழிபடுறோம்ல. உள்ள தூய்மையாகவும் கோயிலுக்கு மசூதிக்கு சர்ச்சுக்கு போகக்கூடாது. உள்ள தூய்மையாச்சுன்னு சொன்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே தான் நம்ம இறைவனை வழிபடுறோம் இல்லையா? இப்போ மனம் தூய்மை அடைய நிலையில தான் நம்ம இறைவனை வழிபட முடியும். அப்போ தூய்மையடைறதுக்கான விஷயம் என்ன? உள்ளச்சம், பயபக்தி, அது அல்லாஹ்வின் அடையாளங்கள் தான். அதனால் கடவுளுக்கு உருவம் கிடையாது, இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. எந்த மதத்து தலைவரும், எந்த மத குருமார்களும், இல்லை எந்த மதத்துடைய தூதர்களும் சொன்னது கிடையாது. எந்த மத வேதங்களும் கடவுளுக்கு உருவம் சொன்னது கிடையாது. அப்போ உருவப்பட்ட இறைவனுக்கு உணர்வாக நம்ம உணர்வை விட்டுட்டு, உள்ளச்சம் இல்லாமல், பயபக்தி இல்லாமல் கடவுளுக்கு உருவம் கற்பிக்கிறோம். நம்மளை போன்ற மனிதர்களை போன்ற இதுதானே. அப்போ உருவம் கொடுத்துட்டோம்னா கடவுளை கண்ணியப்படுத்துன்னு அர்த்தம், இழிவுபடுத்துன்னு அர்த்தம். உருவம் கொடுக்காத வரையும் கண்ணியப்படுத்தணும் அர்த்தம். அவர் கண்ணியப்படுத்த வேண்டியது கண்ணியப்படுத்தவில்லை, அவர்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டியபடி கண்ணியப்படுத்த. எப்படி கண்ணியப்படுத்துறது? அருவமாக, உருவம் இல்லாமல் உணர்வோடு அவனை கண்ணியப்படுத்தும். எப்போ உருவம் கொடுத்துருவோம்? என்னை மாதிரி தான் அவனுக்கு கடவுள், அப்படிதானே? என்னை மாதிரி தான் கடவுள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு மாதிரி அவனுக்கு தேவை இருக்குது, எனக்கு மாதிரி மனைவி தேவை இருக்குது, பிள்ளைகள் தேவை இருக்குது, தேவைகள் எல்லாம் இருக்குது தானே. அப்போ இப்ராஹிமுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? சிலை வழிபாடு நீக்கியாச்சு, உருவ வழிபாடு நீக்கியாச்சு. அப்போ இறைவன் அருவமானவன், அகிலங்களை படைத்தவன், அவன் தான் என்னையும் படைத்தான். அப்போ என்னை படைத்தான் தான் இந்த அகிலங்களை படைத்தான், அகிலம் படைத்தான், என்னை படைத்தான். அப்போ நான் அகிலங்களை எப்படி நான் உணர்றது? இயற்கை உணரும் போது இறைவன் அறிய முடியும், இயற்கை உணர்ற வரைக்கும் இறைவன் அறிய முடியும். வானங்களை பாருங்கிறான், பூமியை பாருங்கிறான், சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், இன்னும் அகிலங்களை பாருங்கள், இயற்கையை பாருங்கள், ஒவ்வொரு படைப்பையும் பாருங்கள், அவருடைய ஆற்றலை பாருங்கள். எப்போ அதை பார்க்குறோமோ, அதை உணர்றோமோ, அப்போ தான் இறைவனை உணர முடியுமே தவிர இறைவனை பார்க்க முடியும். ஒரு காலம் பார்க்க முடியாதுட்டான் மூசா நபி. என்ன சொன்னால், ஒரு காலம் பார்க்க முடியாது, யாரும் பார்த்தவும் கிடையாது, இனி பார்க்கவும் முடியாது, உணரதான் முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மதம் அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கு எதிரானது. அப்போ நம்ம சமாதம் பண்ணால் மதம் கடந்துடுறோம், சடங்கு கலைஞ்சிடும். இறைவன் தேவையற்றவன், உணர்வானவன், உள்ளச்சத்துக்கு பெருமை, அருவமானவன், மகாசக்தி, பரம்பொருள், ஏக இறைவன் அல்லாஹ். அல்லான்னா அரபி வார்த்தை, அவனை தவிர இல்லைன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லா, லானா இல்லை, அல்லானா கடவுள், இல்லல்லா அவனை தவிர. அப்போ ஒருவனை தவிர இறைவன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன? மதம் கடந்து வாழணும், சடங்கு கலைஞ்சு வாழணும். அப்போ மதங்களில் போயிடக்கூடாது, சடங்குல போயிடக்கூடாது.
நம்ம எதை கேட்டாலும் அதை சிந்திக்கணும், வேதத்தில் போய் சிந்திக்கணும், அதில் உணர்வாக சிந்திக்கணும், சொல்கிறது சரியா தப்பா, அதை பிரித்தறிதல், பகுத்தறிவு. பகுத்தறிந்த பேரில் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் கடவுள் இல்லை அப்படி பகுத்தறிந்த பேரில் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது பகுத்தறிவு கிடையாது. ஏன்னா நம்ம பேர் ஒரு சக்தி இருக்கா இல்லையா, நமக்குள்ள உணர்வு இருக்குது, அதில் ஒரு பயம் இருக்குது, உள்ளட்சம் இருக்குது, அது சரி தப்புன்னு அறிவிக்குது. அப்போ இது யார் அறிவிக்கிறது? அப்போ எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது என்னை இயக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. கடவுள் இருக்குது, நான் பார்க்கல, ஆர்வமானவன் உணரதான் முடியும். அப்போ பகுத்தறிவுன்ற பேரில் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கடவுளை உணரணும். கடவுளை உணரணும்னு சொன்னால் ஒரு வழிபாடு விட்டுரும், புறப்பாறையில் விட்டு அகப்பாறைகளை விடும், கடந்து உள்ளே வா, புறவாளியை கடந்துட்டு அகத்துக்குள்ளே வந்துடும், உணர்வு மட்டும்தான். அப்போ நான் உணர்றதுக்கும் வழிபடுறதுக்கும் எனக்கு ஒரு வழிபாடுத்தலம் தேவையில்லை, அதுக்கு ஒரு சடங்கு தேவையில்லை, அதுக்கு ஒரு மத வழிபாடு தேவையில்லை. மதம் கடந்து சடங்கை கலைந்து வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே நினச்சி பாருங்களேன். உலகத்தில் மதமே இல்லைன்னு வச்சுக்க, சடங்கே இல்லை, வழிபாடுத்தலங்களே இல்லை, எல்லாம் மனிதர்களாக வாழ்கிறோம், உணர்வோடு வாழ்கிறோம், எப்படி சகோதரர்களாக வாழ்கிறோம், மனிதநேயத்தோடு வாழ்கிறோம், எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும்ல. அந்த அமைதியான தேவை இருக்குது, அதான் நம்ம விரும்புகிறோம். நாம் விரும்புகிறது தான், எல்லா மனிதனும் விரும்புகிறது அப்படி தான். சடங்கு இல்லாமல், சம்பிரதாயம் இல்லாமல், மனிதர்களை பகமை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், ரத்தம் சிந்தாமல், வெளியேற்றாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானம் விரும்புகிறோம். ஆனால் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ்றது இல்லையே. அதனால் முன்னோர்களையும் மூதாதைகளையும் பின்பற்றாமல், உணர்வுகளை பின்பற்றி, வேதத்தை பின்பற்றி, சத்தியத்தை பின்பற்றி, மதம் கடந்தவர்களாக, சடங்கை கலைந்தவர்களாக, உண்மை இறைவனை அறிந்தவர்களாக வாழ்வதற்கு நம்ம தியானம் செய்யணும். தியானம்னா என்ன? கண்ணை மூடி பாடுறது கிடையாது, கண்ணை திறந்தில்லை உணரணும். இறைவனை கேட்கணும், இறைவனை உன்னை பற்றி எனக்கு ஞானத்தை கொடு, உன்னை பற்றி அறிவிச்சு கொடு. கேட்குறோமா? என்னைக்காச்சும் மனிதர்கிட்ட கேட்குறோம், உருவத்தை கொடுத்துட்டாங்க, சடங்கை கொடுத்துட்டாங்க. நாம் உள்ளத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணணும். தியானம்னா என்ன? தவம் தியானம்லாம் வந்து இறைவனை உணர்றதுக்கு, இறைவன்கிட்ட பேசும். இறைவன் சொல்கிறான்ல, மனிதன் நான் படைத்தும் உங்களுடைய மனம் உங்களுடைய பேசின அறிவுங்கிறான். இறைவன்கிட்ட பேசுகிறேங்கிறான், பேசுகிறது கேட்குறேங்கிறான். என்னைக்காவது பேசியிருக்கோமா? பிரார்த்தனை அப்படி தானே பண்ணுறோம். கோயிலுக்கு போனாலும், மசீதி போகிறோம், சர்ச்சுக்கு பண்ண செய்கிறோம், பாத்திர கண்ண முடி தானே பண்ணுறோம். இங்கேருந்து கோயிலுக்கு போகிறோம், மசீதிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், வழிபாடு தலங்களுக்கு போகிறோம், புண்ணியத்தலத்துக்கு போகிறோம். அங்கே போய் கண்ண மூடி தானே பிரார்த்தனை பண்ணுறோம். அதை கண்ண மூடி இங்கேயே பண்ணலாம்ல, இருந்த இடத்துலையே. அங்கே போய் கண்ண மூடுறதுக்கு இங்கேயே கண்ண முடிக்கலாம்ல. அப்போ பிரார்த்தனை உணர்வு தானே இருக்குது, உள்ளத்தில் தானே இருக்குது இல்லையா? இப்போ நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மதத்தை விட்டுடணும், சடங்கு கலைஞ்சிடணும். மனிதராக வாழ்கிறதுக்கு மதம் தேவையில்லை, கடவுளுக்கு மதம் தேவையில்லை, மதத்துக்கு தான் கடவுள் தேவை. அப்படி தானே? எல்லா கடவுளும் ஒன்றா, எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்றா. அப்படியே இதையும் சொல்லுவாங்க, எல்லா கடவுளும் ஒன்று தான். எல்லா கடவுளும் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று தான். அது புரிஞ்சுக்கும். அதனால் எங்கள் இறைவனே, உன்னை பற்றி எனக்கு ஞானம் கொடு, உன்னை உணரும் பொருட்டு, உள்ளட்சம் அதிகம் பொருட்டு, நான் மதம் கடந்தவர்களாக, சடங்கை கலைந்தவர்களாக, மனிதராக வாழ்வதற்கான வழியை எங்களுக்கு அறிவிச்சுக்கும். எங்களுக்கு குடும்பத்தாருக்கும், சந்ததிக்கும், இந்த சமுதாயத்துக்கும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எல்லா புகழும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பரம்பொருளுக்கும், ஏக இறைவனுக்கும், மகாசக்திக்கும், அல்லாவுக்கு எல்லா புகழும்.